ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமான அந்த அதிர்ஷ்ட குறியீடுகள் பத்தி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பார்க்க போறது மீன ராசி. மீன ராசி நேயர்களுக்கான அந்த அதிர்ஷ்டம் தரும் குறியீடுகள் என்ன? நிச்சயமாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்ட குறியீடுகள் கொடுக்கும். இந்த அதிர்ஷ்ட குறியீடு என்னன்னா, அந்த ராசியை ஆக்டிவேட் பண்ண. மனமதி செம்மையானால் மந்திரமே ஜபிக்க வேண்டாம். தேவையில்லை. ஆமா. அப்ப இத நம்ம ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். முதல்ல இந்த ராசிக்கு என்ன சொல்லணும்னா, மீன் வளர்ப்பது மிகுந்த யோகத்த கொடுக்குது. ஓ! இப்போ ஒரு சிலர் அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார், மீன வளர்க்க முடியாதும்பாங்க. ம். அப்ப நம்ம 2 டால்ஃபின் இருக்கிற ம். ம். பொம்மைகள், மீன் பொம்மைகள் சொல்லுவோமே. ம். குபேரனை கெட்டியா பிடிச்சுக்கங்க. ம். குபேரனை தொட்டால் நீங்கள் உச்சத்துக்கு போகலாம். ஓ. பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் குபேரர் தான். உங்களுக்கு கொடுக்காம. ம். இப்போ ஃபினான்ஸ் செக்டர்ல நிறைய பேருக்கு நான் குபேரன் கொடுப்பேன். ம். ஏன்னா ம். ஃபினான்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதான் மீன் தொட்டி சொன்னேன். இல்லைன்னா ஆர்ஓ வாட்டர் யூனிட் போட்டுக்கலாம். ம். ம். தண்ணி ஃப்ளோ இருக்கிற மாதிரி வீட்டில் ஒரு சிலதெல்லாம் தண்ணி இந்த ஓடிட்டே இருக்கிற மேலே கீழே வர மாதிரி அந்த நிறைய ஆன்டிக் இதெல்லாம் இருக்கு. ம். அதை பயன்படுத்தினாலே இவங்க ஜெயித்திருவார்கள். ம். இவங்களுக்கு அப்பப்போ வீட்டில் இந்த ரோஸ் வாட்டர் ம். தெளிச்சு விட சொல்லுவோம். ம். நிறைய பேர் ரோஸ் வாட்டரா அப்படி. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு லக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஜீவராசி உங்களுக்கு அதை உணர்த்தும். அப்படி இல்லைன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயே அதை உணர முடியும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள், இந்த கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களோட பதிவுகள் எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பதிவுமே உணவை பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப அருமை சார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தாலும் அதை உணர்வு பூர்வமா கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரியான விஷயங்களா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப தனித்தன்மையோட தனித்துவம் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்னைக்கான டாபிக் ஒவ்வொரு ராசிக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல ஒரு ஜீவராசி. இந்த ஜீவராசி இந்த டைம்ல உங்களுக்கு இதை உணர்த்தும், உங்களுக்கு லக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை சார் சொல்லும்? நிச்சயமாக. பொதுவாக ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இது தெரியும். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா அதை குறிகாட்டுகிறது அர்த்தம். வீட்டில் ஒரு பொருள் கோயில் ரீதியாக வரலாம். கோயிலேருந்து வந்த பொருளாக இருக்கலாம். இல்லது ஒரு பசுமாடு வருது, காளமாடு வருது, இல்லை ஒரு புறா வருது, ஒரு சில வீட்டுக்கு வௌவால் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வரும். ஒரு சில சகுனமும் நிமிர்த்தும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு திசையிலிருந்து ஒரு பறவையோ ஒரு இதோ குறி காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு சின்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்கம்பாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் பார்க்கன்னா வீட்டை பக்கத்தில் ஒருத்தங்க செடி வளர்ந்துட்டு இருந்தது. இந்த செடி வந்தால் உங்களுக்கு யோகம் வந்திருக்குமேன்னு கேட்டபோது சொன்னாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டவரமாக பூர்வீக சொத்து அவங்க பிரித்து அந்த பெண்ணுக்கு நகையும் கொடுத்து அந்த சொத்தும் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அதிர்ஷ்டம் வளரும். அப்போ சொன்ன அந்த செடி தற்செயலா நாங்க வளர்த்தோம். ஒரு அந்த நேரம் வளர்க்கணும்னு நமக்கு தோணணும் இல்லையா? அப்ப நம்ம ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்ப அவங்க இந்த கோயில்ல கல்யாணத்துல போகும்போது செடி கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த செடியில வளர்த்த செடி ரிட்டர்ன் கிஃப்டா கொடுப்பாங்க. அந்த இதுல வந்தது. அப்ப இது மாதிரி பொருளாக இருக்கு, குறியீடாக இருக்கு, லோகோ மாதிரி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சகுனங்கள் ரீதியாக நம்ம உறுத்துகின்றன. வீட்டில் ஒரு பொருள் கிஃப்டா வர்றது, ஒருத்தருக்கு ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறோம் ஒரு கிஃப்டா கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றன. வீட்டில் வர பொருள் வைப்ரேஷன் சொல்லணும். அது பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி நிச்சயமாக கொடுத்துருங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்கள் ராசிக்கான அந்த பாசிட்டிவான விஷயம் என்ன உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமா சொல்லிடலாம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமான அந்த அதிர்ஷ்ட குறியீடுகள் பத்தி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பார்க்க போறது மீனராசி. மீனராசி நேயர்களுக்கான அந்த அதிர்ஷ்டம் தரும் குறியீடுகள் என்ன? நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்ட குறியீடுகள் கொடுக்கும். இந்த அதிர்ஷ்ட குறியீடு என்னன்னா, அந்த ராசியை ஆக்டிவேட் பண்ண பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக,
திருமணம் சம்பந்தப்பட்ட தொழில் ஸ்தாபனங்கள், வருமானம் எல்லா விஷயத்துக்கும் தேவை. ம். அதாவது ஒரு ராசி தெளிவாக இருந்து விட்டால், ராசி தான் சந்திரன். ம். சந்திரன் தெளிவாக இருந்து விட்டால் எல்லாம் யோகம். ம். அதாவது அகஸ்தியர் சொல்ற மாதிரி தான், மனமதி செம்மையானால் மந்திரமே ஜபிக்க வேண்டாம். தேவையில்லை. ஆமா. அப்ப இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். முதல்ல இந்த ராசிக்கு என்ன சொல்லணும்னா, மீன் வளர்ப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்குது. ஓ. இப்போ ஒரு சில அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார், மீனை வளர்க்க முடியாதும்பாங்க. ம். அப்ப நம்ம 2 டால்ஃபின் இருக்கிற ம். பொம்மைகள், மீன்ல மீன் பொம்மைகள் சொல்லுவோம் இல்லையா, டால்ஃபின் சம்பந்தப்பட்ட லோகோ மாதிரிலாம் வாங்கி வைங்க. அதை ஆக்டிவேஷன் பாயிண்டாக இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வந்துடுது. ம். இதுல புரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதின்னு. ம். இப்போ தனியாக அவங்க கேள்வி வந்துடும், இவ்வளோ தனித்தனியாக எப்படி சார் பண்ணுறதுன்னு. புரட்டாதியா, ம். குபேரனை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. ம். குபேரனை தொட்டால் நீங்கள் உச்சத்துக்கு போகலாம். ஓ. பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் குபேரர் தான். உங்களுக்கு கொடுக்காம. ம். இப்போ ஃபினான்ஸ் செக்டரில் நிறைய பேருக்கு நான் குபேரன் கொடுப்பேன். ம். ஏன்னா ம். ஃபினான்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு. இதே உத்தரட்டாதியா வந்தவங்களுக்கு டவுட் வந்துடும், சரி எங்களுக்கு என்ன, இவங்களுக்கு பெருமாள் வழிபாடு சூப்பர். ம். அது வெங்கடாச்சலபதி, திருப்பதி பெருமாள் தான், ம். மற்ற அம்சம் இல்லை. ம். இது ரேவதினா யானை உள்ள கோயில், இல்லை யானையே வச்சுக்கலாம். ஓ. அப்போ ஐராவதம் யானை, அந்த வெள்ளை உள்ள யானை என்ன பண்ணலாம். பொதுவாக இந்த ராசி பொதுவாக ம். சைனா கோலத்தில் இருக்கிற பெருமாளுங்க, ம். படுத்துட்டு இருக்கிற பெருமாள் ம். ரொம்ப சிறப்பாக இருக்கு. ம். இப்போ இந்த ராசிக்கு இது கொடுப்போம். இந்த ராசியெல்லாம் அப்படியே ஆக்டிவ், இதுக்கு நான் லோகோவாக இருக்கலாம், குறியீடாக வச்சுக்கலாம். ம். பொதுவாக இவங்களுக்கு நான் அதிர்ஷ்ட குறியீடு மாதிரியே கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. ம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீர் சம்மந்தப்பட்டது, ம். வாட்டர் ஃப்ளோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதான் மீன் தொட்டி சொன்னோம். இல்லைன்னா ஆர்ஓ வாட்டர் யூனிட் போட்டுக்கலாம். ம். ம். தண்ணி ஃப்ளோ இருக்கிற மாதிரி. ம். வீட்டில் ஒரு சிலதெல்லாம் தண்ணி இந்த ஓடிட்டே இருக்கிற மேலே கீழே வர மாதிரி அந்த நிறைய ஆன்டிக் இதெல்லாம் இருக்கு. ம். அதை பயன்படுத்தினாலே இவங்க ஜெயித்திருவார்கள். ம். இவங்களுக்கு அப்பப்போ வீட்டில் இந்த ரோஸ் வாட்டர் ம். தெளிச்சு விட சொல்லுவோம். ம். நிறைய பேர் ரோஸ் வாட்டரா அப்படிம்பாங்க. ஏன்னா இது குரு வீடு, எப்படிங்கிற ரோஸ் இங்கே தான் சுக்கிரன் உச்சம் அடையுது. ஓகே. அப்போ நம்ம சுக்கிரன், இந்த ஒரு ராசி தான் ம். தேவகுரு அசுரகுரு 2 பேருமே ரெண்டுமே இருப்பாங்க. இருப்பாங்க. அப்போ இந்த சுக்கிரன் பாருங்க, எதிரி வீட்டில் போய் வளர்றாரு பாருங்க. ம். அப்போ இந்த ராசி அந்த விஷயத்தை பார்த்து நிச்சயமா பயன்படுத்திக்கலாம். சூப்பர் சார். இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செடி வகைகள், இந்த செடிகள்லாம் நீங்க வளர்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னா எந்த செடிலாம் சொல்லுவீங்க? நிச்சயமா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் உடைய ம். செடிகள் அனைத்தும் வளர்ச்சியை கொடுக்குது. அப்புறம் பூக்களை கூட வச்சுக்கலாம், மஞ்சள் நிற பூக்கள் இருக்கலாம். அப்போ ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகள், அப்போ துளசி எடுத்துக்கலாம். ம். ம். துளசி மாடம் வைத்து வந்தால் இவங்க மிகுந்த யோகமாக இருக்கும். அதே மாதிரி வெத்தலை செடி, வெத்தலை வச்சு தெய்வத்துக்கு வச்சு வழிபாடு பண்ணுறோம். ம். ஒருத்தர் வீட்டுக்கு நான் வெத்தலை செடி வச்சு சொல்கிறார், சார் காடு மாதிரி அவ்வளோ வளருது சார்பாங்க. ஒரு சில வீட்டில் வெத்தலை வளராது. வளராது. ஆமா. இவங்களுக்கு வெத்தலை செடி பார்த்தீங்கன்னா அகல சொல்லுவார், வாழை சைஸில் இருக்கும். வெத்தலையே இருக்கு. எனக்கு ஃபோட்டோ அனுப்ப, எனக்கு அவ்வளோ. ஆனால் அவருக்கு அந்த குடும்பத்தில் ம். நிறைய பேர் மீன லக்னம், மீன ராசி மாறி மாறி வராங்க. ஓ. அப்போ அவ்வளோ இதாக இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் இவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவோம், வீட்டில் பயன்படுத்த பழைய பாட்டில்கள்லாம் ம். ம். வைக்கக்கூடாத ராசி. இப்போ மெடிக்கல் பாட்டில் யூஸ் பண்ணுறோம். ம். இப்போ அந்த மாதிரி பாட்டில் வகையில் காலியாக அசுத்தமான பாட்டில் வைக்கக்கூடாது. ம். ம். ஒரு சிலருக்கு இன்னைய காலகட்டத்தை சொல்லலாம், ஒரு சிலர் வீட்டில் அந்த லிக்கர் பாட்டில் மாதிரிலாம் பயன்படுத்திட்டு வச்சுருப்பாங்க, அது வைக்கக்கூடாத ராசி. ஓகே. இவங்க அந்த பழைய பொருட்கள், பழைய பாட்டில்கள் ம். இதை பயன்படுத்தக்கூடாத ராசியாக இருக்குது. சார், நிறைய விஷயங்கள் இந்த ராசியை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது எந்த மாதிரியான ஜீவ ராசிகள் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு லக்க கொடுக்கும்? நிச்சயமாக ஏதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா மீன் அப்படின்னு சொல்லுவோம். மீன் நம்ம வீட்டுக்கு வளர வாய்ப்பில்லை இயற்கையாகவே. அப்போ அந்த பொதுவாக வீட்டில் பெண்களை மீனா அப்படின்னு பேர் வைக்கிறது, ம். அந்த மீனாட்சின்னு வரக்கூடிய பேர்கள், இதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்குது. பொதுவாகவே யானை உள்ள படங்கள், இல்லை ஒரு கோயில் பூஜாரி வராருன்னா அந்த யானை இருக்கிற கோயிலாக இருக்கணும். ஓ. இப்போ அந்த குளம் இருக்கிற கோயிலாக இருக்கணும். ம். அங்கிருந்து ஒரு பொருள் வரும், குளம்னா அங்கே மீன் வளரும். ம். அப்போ அங்கிருந்த பொருட்கள் மிகுந்த கொடுக்கும். இதில் சகுனமாகவே வரும். என்னன்னா, நமக்கு சொல்லுவாங்க, சார் நாங்கள் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம் வரீங்களான்னு கேட்பாங்க. ம். அப்போ சகுனம். ம். நாங்கள் புனித யாத்திரைக்கு போகிறோம், இந்த தீர்த்தங்கள் சுற்றுப்பயணங்கள், அந்த நதிகள் போகிறோம், இல்லை தீர்த்தங்கள் வீட்டுக்கு வர்றது, அப்போல்லாம் முடிவு பண்ணிடுவோம். ஒரு நல்ல சகுனம் ஆரம்பிச்சாச்சுன்னு. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா மயில் சம்மந்தப்பட்டது, கிளி சம்மந்தப்பட்டது சகுனத்தை கொடுக்குது. இப்போ மயில் தொகை, மயில்னா மயிலாக இருக்கலாம், மயில் பொம்மையாக இருக்கலாம், அது ஒன்று படங்கள். பொதுவாக இந்த ராசிக்குங்க சங்கு நிச்சயமாக வீட்டுக்கு வந்துடும். ஏதோ ஒரு வகையில் நான் மேக்ஸிமம் சங்கு வீட்டிலே வைக்க சொல்கிறேன். வீட்டில் முன்னாடி கட்டுறதா இருக்கலாம், பூஜை ரூமில் வலம்புரி சங்காக இருக்கலாம். இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் குறியீடாகவே வருதுங்க. சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. எதெல்லாம் அதிர்ஷ்ட குறியீடு, அதிர்ஷ்டம் தரும் பறவைகள் என்ன மீனராசிக்கு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடி வகைகள் என்ன அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி.
விஜயகுமார் சாரை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.